ஹே காய்ஸ், த பவர் ஆஃப் டெலிபதி. உங்களுக்கு ஹாரர் மூவிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ரீசெண்டா நீங்க பார்த்த தமிழ் ஹாரர் மூவி ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு? அதை ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுல முக்கியமான சீன்ஸ்ல அந்த ஸ்பிரிட் என்ன நினைக்குதோ அதை அந்த ஹீரோ இல்ல ஹீரோயினை செய்ய வைக்கும். உயிர் இல்லாத அந்த ஸ்பிரிட்டுக்கு அவ்வளோ சக்தி எங்க இருந்து வந்தது? இதே மாதிரி சாதாரண மக்களும் செய்ய முடியுமா? நீங்க நினைச்சதை இன்னொருத்தரை செய்ய வைக்க முடியுமா? உங்க தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? அதுக்கு சான்சஸ் இருக்கா? என்ன ஒரே திகிலா இருக்கா? ஏதோ ஒரு ஹாரர் ஃபில்மை பத்தி பேச போறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்ல. இது ஹாரரோ இல்ல ஏதோ ஒரு மேஜிக்கோ இல்ல, ஒரு புது விதமான சயின்டிபிக் மெத்தட்னு சொல்லலாம். டெலிபதி இந்த வார்த்தையை நம்ம டெய்லி லைஃப்ல அடிக்கடி யூஸ் பண்றோம். அதோட அர்த்தம் தெரியாம வேல்யூ பண்ணாம இந்த வார்த்தையை அடிக்கடி காமெடியா யூஸ் பண்றத கேட்டிருக்கலாம். ஒரு கூட்டத்துல சடனா யாராவது உங்களை திரும்பி பார்த்தா என்ன டெலிபதி ஒர்க் அவுட் ஆயிருச்சான்னு கேட்பாங்க. இல்ல நீங்க எதிர்பார்த்த ஒருத்தர் அன்எக்ஸ்பெக்டடா கால் பண்ணா நம்ம மைண்ட்ல ஓடின விஷயம் இவருக்கு எப்படி கேட்டுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இதெல்லாம் தான் டெலிபதியா? இவ்வளவுதானா விஷயம்? இல்லவே இல்ல. நீங்க புரிஞ்சுக்க, அதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த டெலிபதியில இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. உங்க மனசுல இருக்க சந்தேகத்தை தீர்க்க இந்த பதிவை யூஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல டெலிபதினா என்ன? அது சயின்ஸா இல்ல வெறும் இமேஜினேஷனா? அதோட ஹிஸ்டரி என்ன பாத்துருவோமா? நம்ம ஏன்ஷியன்ட் கல்ச்சர்லயே இந்த டெலிபதி பத்தின சில விஷயங்கள் இருந்திருக்கு. இந்தியால இங்கிலீஷ் பீப்புள் இருந்த டைம்ல இந்த மாதிரியான பல இன்சிடென்ட்ஸை பார்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இதை பத்தின எந்த ஒரு அறிமுகமும் இல்லாதப்பவே இந்தியால பல பேரு இது ரொம்ப சாதாரணமா செஞ்சாங்க அப்படிங்கிற கதைகளை இங்கிலீஷ்காரங்க அவங்க நாட்டுல சொல்லியிருக்காங்களாம். ஆனா கிரீக்ல தான் இந்த வார்த்தையோட ஆரிஜினை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட அர்த்தம் டிஸ்டன்ட் ஃபீலிங் இல்ல டிஸ்டன்ட் எமோஷன். ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்க மன தொடர்பு, பேச வேண்டிய சூழல் இல்லாத நிலை. ஆனா அவங்க ஃபீலிங்ஸ் இல்ல எமோஷன்ஸை இன்னொருத்தருக்கு கடத்த முடிஞ்ச ஒரு தன்மை தான் இந்த டெலிபதி. கான்ஷியஸா ரெண்டு பேரு அவங்க உணர்வுகளை ஷேர் பண்ற ஒரு நிலை அப்படின்னு கூட ஒரு நம்பிக்கை இருந்தது. 19th செஞ்சுரியில பாராசைக்காலஜி அப்படின்னு ஒரு துறை டெவலப் ஆகுறப்பதான் இந்த டெலிபதி கான்செப்ட் கொஞ்சம் பிரபலமா பேசப்பட்டுச்சு. இந்த வார்த்தையை 1882ல முதலா பயன்படுத்தினவரு ஃப்ரெட்ரிக் W.H. மயர்ஸ். கன்சிஸ்டன்டான ரிசல்ட்ஸை கொடுக்க முடியாத காரணத்தால சயின்டிபிக்கா அதை ப்ரூவ் பண்ண வாய்ப்பு கம்மியா தான் இருந்துச்சு. இப்ப இருக்க மாடர்ன் டெக்னாலஜிஸை வச்சு சோவியட் சைக்காலஜிஸ்ட் லியோனிட் வாசிலியேவ் 1959ல இருந்து 1963 வரைக்கும் இதை பத்தின ஆராய்ச்சிகளை செஞ்சு பார்த்திருக்காரு. மார்க் ட்வெயின் அப்படின்னு ஒரு அமெரிக்கன் ரைட்டர் இதை பத்தி ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிருக்காரு. ஒரு சில நேரத்துல சில லெட்டர்ஸை கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ணிட்டு அதுல அட்ரஸ் டேட் எல்லாம் எழுதிட்டு போஸ்ட் பண்ணாம அப்படியே கிழிச்சு போட்டுருவாராம். ஆனா அந்த லெட்டர்ல இருந்த விஷயத்துக்கு சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட இருந்து டீட்டெயில்டான ஒரு ரிப்ளை வரும்னு சொல்லியிருக்காரு. நம்ம கூட சில டைம் இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிருப்போம். நீங்க சொல்ல வந்த வார்த்தைகளை சொல்றது, உங்க மைண்ட்ல இருக்க அதே விஷயத்த ஒரே நேரத்துல ரெண்டு பேரும் சொல்றது, இதெல்லாம் ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா நடந்த விஷயம்னு நினைப்போம். ஆனா உங்க உணர்ச்சிகள், உங்க மைண்ட்ல இருக்க விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்ப கூட இதை ட்ரை பண்ணிருப்போம். கிளாஸ் ரூம்ல சின்சியரா லெக்சர் போய்கிட்டு இருக்கப்போ நமக்கு பிடிச்ச ஃப்ரெண்டை பார்த்து மனசுக்குள்ள திரும்பிடுன்னு மேஜிக் பண்ற மாதிரி சொன்னா சடனா அந்த ஃப்ரெண்டு உங்களை திரும்பி பார்த்து என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு மாதிரி விளையாட்டா தெரிஞ்சாலும் சில பேர் இதெல்லாம் பெரிய சயின்டிபிக்கான விஷயமே இல்ல, நேச்சுரலான ப்ராசஸ் தானே சொல்றாங்க. கிராவிட்டி மாதிரி இதுவும் எப்போ இருந்துகிட்டே தான் இருக்கு. ஈர்ப்பு விதியை பத்தி பேசினாதான் அது வேலை செய்யுதா என்ன? நீங்க அதை பத்தி யோசிக்கலனா கூட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த டெலிபதியும் எப்பவுமே இருக்க ஒரு நேச்சுரலான ஃபோர்ஸ். இதை ப்ரூவ் பண்ண எந்த சயின்டிபிக் கான்செப்டும் தேவையில்லைன்னு சில பேர் நம்புறாங்க. சிலர் இதை பொதுவான கிராவிட்டி மாதிரி சொல்ல முடியாது, ஏன்னா இது ரெண்டு பேருக்கு இடையில மட்டுமே நடக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தரோட வில் பவரை வச்சு எதிரில இருக்க இன்னொருத்தருக்கு மட்டுமே அவர் மனசுல இருக்க எண்ணங்களை கடத்த முடியும்னு சொல்றாங்க. இவ்ளோ விதமா இதை பத்தின டிஸ்கிரிப்ஷன் இருந்தாலும் இத பொய்ன்னு யாராலையும் நிரூபிக்க முடியல. டெலிபதி உண்மை. அது ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு உணர்வு பரிமாற்றம் நடக்க சாத்தியம் அப்படின்னு சொல்லுது. நம்ம மனசுக்கு சில விசேஷமான சக்திகள் இருக்கு. அதை ESP அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க 5 சென்சஸை வச்சு மட்டும் இல்லாம அதை தாண்டி இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் தான் இந்த ESP, எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன். ஒரு சினிமால விவேக் சாருக்கு அனிமல்ஸ் மனசுல இருக்க விஷயங்கள்லாம் கேக்குமே, அதை சரி செய்ய ஆபரேஷன் செஞ்சா இருட்டு கடையில ஹல்வா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலன்னு சொல்லிட்டு போவாரு. அந்த அளவுக்கு அவரோட ஸ்மெல் பண்ற கெப்பாசிட்டி அதிகமா இருக்கும். நம்மள சிலருக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ட்ராடினரியான ஸ்மெல்லிங் கெப்பாசிட்டி, ரொம்ப தூரத்துல இருக்கிறது கூட கேட்கிற கெப்பாசிட்டி இதெல்லாம் இருக்கும். இது மத்த நார்மலான மக்களை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இருக்கும். இதை வச்சு ஒரு மனுஷனோட எல்லைகள் எவ்வளவு பெருசா வேணாலும் இருக்கலாம்னு சொல்ல முடியும். இந்த ESPயும் டெலிபதியும் ஒரே மாதிரியான விஷயங்களா இருக்கலாம்னு சொல்றாங்க. உங்களோட டெலிபதி ஸ்கில்ஸை அதிகப்படுத்த நினைச்சா உங்களோட இந்த ESPயை வச்சு அதை ஈஸியா செய்ய முடியும்.
இப்போ ஒருத்தருக்கு தூரத்துல இருக்க நடக்கிற ஒரு விஷயத்த தெளிவா பார்க்க முடியும் அப்படின்னா அங்க இருக்க மனிதர்களோட உணர்வுகளையுமே புரிஞ்சுக்க முடியும். அவங்க எமோஷன்ஸோட ஒரு கனெக்டை உருவாக்க முடியும். நம்ம வீட்ல இல்ல ஸ்ட்ரீட்ல நடக்கிற சில இன்சிடென்ட்ஸை நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. தூரமா 2 பேரு பேசிட்டு இருப்பாங்க. உங்க கூட இருக்கவரு அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா உங்களுக்கு அது ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் தோணும். ஏன்னா அவங்க பேசுற சவுண்டு கொஞ்சம் ஹார்ஷா தெரியலாம். அப்போ சடனா அது ஒரு பிசிக்கல் ஃபைட்டா கூட மாறலான்னு நீங்க யோசிப்பீங்க. அதே மாதிரியே அங்க நடக்கும். நீங்க உடனே ஓடி போய் அந்த இன்சிடென்ட்டை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணுவீங்க. அப்போ உங்க கூட இருக்கவங்க கேட்பாங்க, என்னோட தான்டா பேசிட்டு இருந்த, எப்படிடா இவ்ளோ சீக்கிரம் ரியாக்ட் பண்ண அப்படின்னு. இதுவும் ஒரு வகையான டெலிபதி தான். உங்களுக்கு இருக்க எக்ஸ்ட்ரா கேட்கிற திறனை வச்சு பேசிட்டு இருக்க அந்த மனிதர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு கொஞ்சம் இன்வால்வ்டா இருந்தாலே போதும். உங்களுக்கு இருக்க எந்த விதமான எக்ஸ்ட்ரா சென்சஸை வச்சும் நீங்க உங்க டெலிபதி ஸ்கில்ஸை வளர்த்துக்க முடியும். இந்த திறனை நீங்க சரியா உணர்ந்து பிராக்டிஸ் பண்றப்போ ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டியோட மனசுல இருக்க விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். மைண்ட் ரீடிங் அப்படின்னு சொல்ற வித்தைய ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். மனுஷனோட மனசுக்கு இருக்க எல்லை இல்லாத தன்மைய, அதோட சக்திய கரெக்டா யூஸ் பண்ணலாம். ஒரு தனி மனிதனுக்கு இருக்க அளவில்லாத ஆற்றலை வெளிப்படுத்த இந்த 2 விஷயத்தையும் சேர்த்து பயன்படுத்த முயற்சி பண்ணலாம். நமக்கு இருக்க இன்ட்யூஷன் அப்படிங்கிற உள்ளுணர்வு தான் நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் நடுவுல இருக்க இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ண உதவியா இருக்கும். இந்த இன்ட்யூஷன் வச்சுதான் நம்ம டெலிபதியை புரிஞ்சுக்க போறோம். ஏன்னா மைண்ட் ரீடிங்க்கு இந்த இன்ட்யூஷனோட தேவை அதிகமாவே இருக்கு. உங்க உள்ளுணர்வை வச்சுதான் வெறும் சென்சஸை வச்சு புரிஞ்சுக்க முடியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதை வச்சு இன்னொருத்தரோட மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணவும் முடியும். ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தர் என்ன பாடி லாங்குவேஜை யூஸ் பண்ணாலும், என்ன மாதிரியான ஆற்றல் நிலையில இருந்தாலும் அவங்க மனசுக்குள்ள இருக்க விஷயத்த கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ண இந்த இன்ட்யூஷன் உதவும். உதாரணமா, உங்க முன்னாடி ஒருத்தர் தைரியமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இல்ல உண்மையை சொல்ற மாதிரி நடிச்சாலோ ஏதோ ஒரு இன்ட்யூஷன் இது உண்மை இல்ல, என்னவோ இருக்கு அப்படின்னு உங்க ஆழ் மனசுல ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். போலீஸ் வேலையில இருக்கவங்க இதை டெய்லி ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. என்ன கேள்விகள் கேட்டா அவங்க சந்தேகத்துக்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா டெய்லி பழக்கத்தால இவங்க இன்ட்யூஷன்ஸை சரியா கவனிக்கிற ஆற்றலை அவங்க அதிகமாக்கிருப்பாங்க. இந்த வேலையில சேர்றதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான மனிதரா தான் அவங்க இருந்திருப்பாங்க. ஆனா பல வருஷம் அனுபவத்துக்கு அப்புறம் இவங்க கிட்ட இருந்து கேள்விகளே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இவங்களோட இன்ட்யூஷனை ஷார்ப்பா யூஸ் பண்ணவும் பழகிருப்பாங்க. நீங்க இந்த இன்ட்யூஷனை வளர்த்துக்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நம்ம எல்லாராலையுமே அது முடியும். நல்ல மெடிடேஷன் பிராக்டிஸ் இருந்தா நிச்சயம் எல்லாராலையும் இதை செய்ய முடியும். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லப்படுற உங்க சுய உணர்வுகளை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறது, மைண்ட்ஃபுல்னஸ் அதாவது முழு உணர்வு நிலையில எப்பவுமே இருக்க முயற்சி செய்யறது, இதெல்லாம் உங்க இன்ட்யூஷனை டெவலப் பண்ண நீங்க செய்ய வேண்டிய பிராக்டிஸ். இதெல்லாம் சரியா செய்யறப்போ உங்க மனசு அமைதியா வச்சுக்க முடியும். நீங்க பிரசன்ட்ல, அதாவது நீங்க எப்போ நிகழ்காலத்துல இருக்க மாதிரி செய்யலாம். அப்போதான் உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களையும் அதுல இருக்க நுட்பமான சிக்னல்ஸையுமே நல்லா தெரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் விட உங்க உள்ளுணர்வை நீங்க உறுதியா நம்புனா எந்த விதமான மைண்ட் ரீடிங்கையும் நீங்க ஈஸியா செய்ய முடியும். நமக்கு எதிரில இருக்கவங்க என்ன மனநிலையில இருக்காங்க, அவங்க என்ன உணர்வுல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்காம நமக்கு தேவையான செயல்களை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி செய்ய வைக்கிறதுல தான் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வருது. அதுலதான் நிறைய பிரச்சனைகள் உருவாக காரணமா இருக்கு. உறவுகள் கிட்ட, வேலை பார்க்குற இடத்துல இல்ல உங்க நெருங்கிய நண்பர்கள் கிட்டயுமே இதே பிரச்சனை தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அங்க நடக்கிற விஷயங்களை வச்சு உங்க இன்ட்யூஷன்ல கிடைக்கிற இன்ஃபர்மேஷனையும் முழுசா நம்புனா இன்னொரு மனிதனோட ஆழமான உணர்வுகளையும் அதுல இருக்க நுட்பமான விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். உங்க டெய்லி லைஃபுக்கே இதை சக்சஸ்ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ண முயற்சி பண்ணலாம். உங்க இன்ட்யூஷனை எப்படி இந்த டெலிபதிக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் இல்ல? இப்போ நம்ம கான்ஷியஸ், சப்கான்ஷியஸ் இந்த மைண்டுக்கு வருவோம். கான்ஷியஸ் மைண்ட்னா என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். லாஜிக்கலா யோசிச்சு முடிவெடுத்து உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை வச்சு அதுக்கேற்ற உங்க அனுபவங்களை வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணணும். ஆனா சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு லாஜிக்கா யோசிக்க தெரியாது. உங்க மைண்டுக்குள்ள ஆழமா போய் உங்க மெமரிஸ், உங்களோட மென்டல் ப்ராசஸ் இதெல்லாம் வச்சு ஒரு விஷயத்த பத்தி முடிவெடுக்கும். சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு எல்லை இல்லாத திறன் இருக்கு. அதோட சக்திய நீங்க ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா ஆழ் மனசுக்குள்ள நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சில சமயம் உங்களுக்கே தெரியாது. கான்ஷியஸான நிலைய மீறி சில சமயம் உங்க ஆழ் மனசுக்குள்ள இருக்க எண்ணங்களை நீங்க செயல்களா வெளிப்படுத்துவீங்க. உங்க ஆழ் மனசுல இருக்க தாட்ஸ், எமோஷன்ஸை வச்சுதான் உங்க பிஹேவியரே இருக்கும். இந்த மாதிரியான ஆழ்மன எண்ணங்களை பத்தி புரிஞ்சுக்க நீங்க கொஞ்சம் ஓப்பன் மைண்டடா இருக்கணும். அதே சமயம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற மனசும் வேணும். அப்போதான் ரொம்ப ஆழமா யோசிச்சு உள்ளுக்குள்ள இருக்க எமோஷன்ஸையுமே உங்களால கண்டுபிடிக்க முடியும். என்னங்க ரொம்ப பயமுறுத்துறீங்க, இதெல்லாம் சாத்தியமா, எல்லாராலையும் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நல்ல ரிலாக்ஸ்டா மைண்டை வச்சுக்க முடிஞ்சா கொஞ்சம் விஷுவலைசேஷன் பவர் இருந்தாலே போதும். உங்க ஆழ் மனசுல இருக்க தகவல்களை நீங்க ஈஸியா டீகோட் பண்ண முடியும். நம்ம ஆழ் மனசு எப்பவும் வார்த்தையோ இல்ல செயல்களையோ நம்பாது. அதுக்குன்னு ஒரு சில பேட்டர்ன் இருக்கு.
ஒரு சில குறிப்பிட்ட சிம்பிள்ஸ், மெமரிஸ் இதெல்லாம் வச்சுதான் ப்ராசஸ் பண்ணும். ஆழ் மனசு எப்பவுமே ஒரு விஷயத்த பத்தி அவைலபிளா இருக்க லாஜிக்ஸை வச்சு யோசிக்காது. இந்த அடிப்படைகளை சரியா புரிஞ்சுக்க முடிஞ்சா ஒவ்வொரு எமோஷனுக்கும் பின்னாடி மறைஞ்சிருக்க ஆழமான அர்த்தங்களை புரிஞ்சுக்க முடியும். இந்த எமோஷன்ஸ் கூட மைண்ட் ரீடிங் அப்படின்னு யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு விஷயம்தான். ஒருத்தர் எதுவுமே பேசாம இல்ல சைகை செய்யாம உங்களுக்கு ஒரு உணர்வை புரிய வைக்க முடிஞ்சா அதை தான் எமோஷனல் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது உணர்வு நிலையிலேயே ஒத்து இருக்க தன்மை. இதுக்கு பேசிக்கா உங்களுக்கு அனுதாபப்பட தெரியணும். அனுதாபம் தான் இன்னொருத்தரோட இடத்துல இருந்து அந்த உணர்ச்சிகளை உங்களை புரிஞ்சுக்க வைக்கும். ஒருத்தர் கஷ்டப்படுறப்போ பாவம்பா அவன் என்ன செய்வான், அவனும் எவ்வளவுதான் போராடி பாப்பான், அவன் இடத்துல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சிலர் சொல்றத கேட்டிருக்கோம் இல்லையா? இதுதான் மைண்ட் ரீடிங்கோட முதல் ஸ்டெப்னு சொல்றாங்க. ஒருத்தரோட உணர்வுகள் மேல உங்களுக்கு இருக்க அக்கறை, அதை மதிக்கிற தன்மை தான் உங்களை எமோஷனலா கனெக்ட் பண்ண வைக்கும். இதை வளர்த்துக்க முதல்ல உங்களை பத்தின அவேர்னஸ் இருக்கணும். அப்புறமா நல்லா கவனிக்கிற தன்மை இருக்கணும். ஒருத்தர் பேசுறத உன்னிப்பா கவனிச்சு அதுக்கு மரியாதை தர தெரிஞ்ச ஒருத்தருக்கு தான் இந்த அனுதாபம் அப்படிங்கிற உணர்வு வரும். இதை சரியா செய்ய முடிஞ்சா உங்க எதிரில இருக்கவரு எதுவுமே பேசலனா கூட அவர் மனசுல இருக்க ஆழமான உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். ஆனா இந்த மைண்ட் ரீடிங்க செய்யறதுக்கு முன்னாடி அதோட லிமிட்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சவரா இருக்கணும். இன்னொருத்தரோட பிரைவசியை கெடுக்கிற மாதிரியான செயல்களை செய்யறது, அவங்களோட உணர்வுகளை உங்களோட சொந்த உணர்ச்சிகளா நினைச்சு கவலைப்படுறது, இதெல்லாம் செய்யவே கூடாது. உங்க பர்சனல் பவுண்டரி பாயிண்ட் எதுன்னு புரிஞ்சு வச்சிருக்கணும். அவங்களோட உணர்வுகள்ல எந்த அளவுக்கு ஆழமா போகணும்னு எத்திக்கலா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். இதெல்லாம் இந்த டெலிபதிய எந்த விதத்திலையும் தப்பான வழிக்கு பயன்படுத்திட கூடாதுன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்துற முயற்சிகள் தான். ஒரு சக்சஸ்ஃபுல்லான மைண்ட் ரீடிங்கை பண்ண உங்களோட மைண்டு தெளிவா இருக்கணும். உங்க ஃபோக்கஸ் சரியா வச்சுக்க தெரியணும். ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்ல இருக்கவங்க இல்ல எப்போ ஒரு டிஸ்ட்ராக்டடான மைண்ட் செட்ல ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த மைண்ட் ரீடிங் செட் ஆகாது. ஏன்னா உங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது. இதுல இன்னொருத்தர் என்ன யோசிக்கிறாங்கன்னு எப்படி நீங்க தெரிஞ்சுக்க முடியும்? மெடிடேஷன், ஆழ்ந்த மூச்சு பயிற்சிகளை செஞ்சா உங்களால ஃபோக்கஸை அதிகப்படுத்த முடியும். இதை எப்பவுமே பிராக்டிஸ் பண்ற ஒருத்தர் நிலையான மனநிலைய பெற முடியும். அவங்க மைண்ட் எப்பவுமே பீஸ்ஃபுல்லா இருக்கும். அதே சமயம் எப்போ நம்ம ஆழ் மனசுக்குள்ள ஒரு கூச்சல் இருந்துகிட்டே இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு அதை பத்தி பல சிந்தனைகளை செஞ்சுட்டு இருக்க நிலைய மாத்த இந்த பயிற்சிகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல விளையாட்டுத்தனமா இதை முயற்சி செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சா அதுக்கும் வழிகள் இருக்கு. சுடோக்கு, பசில் சால்வ் பண்றது, மெமரி கேம்ஸ், பிரெயின் டீசர்ஸ், இப்படி சொல்லப்படுற மூளைய குழப்புற விளையாட்டுகளை ட்ரை பண்றதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம். மூளையோட நார்மல் ஆக்டிவிட்டிஸை மாத்திர இந்த மாதிரியான செயல்கள் உங்களோட அபிலிட்டியை, அதாவது திறன்களை அதிகப்படுத்தும். உங்க பிரெயினோட கெப்பாசிட்டியை சேலஞ்ச் பண்ற மாதிரியான செயல்களை செஞ்சு அதோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுவும் மைண்ட் ரீடிங்க்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபேக்டர் தான். இந்த இன்டெலிஜென்ஸை நீங்க வளர்த்துக்க ஆரம்பிச்சா உங்களை பத்தின புரிதல் இன்னும் அதிகமாகும். உங்க எமோஷன்ஸை பேலன்ஸ்டா வச்சுக்க முடியும். அதே சமயம் மத்தவங்க மேல உங்களுக்கு இருக்க அனுதாபத்தையும் சரியான முறையில யூஸ் பண்ண தெரிஞ்சுப்பீங்க. மனிதனோட வாழ்க்கையில இருக்க டெய்லி இஷ்யூஸுக்கு இந்த டெலிபதியை நீங்க யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் ஏதோ மெஜிஷியன்ஸ் இல்ல தப்பான பிராக்டிஸ் பண்றவங்களுக்கான ஒரு விஷயம்னு இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் பாக்குறாங்க. ஆனா இதோட பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நமக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஒருத்தரோட எமோஷன்ஸை வச்சுதான் அவங்க உள் மனசுல இருக்க விஷயங்களை, அவங்க எண்ணங்களை புரிஞ்சுக்க முடியும். எமோஷன்ஸ் எல்லாமே தாட்ஸோட வெளிப்பாடு தானே. உங்க செல்ஃப் அவேர்னஸை அதிகப்படுத்துற முயற்சிகள் உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸையுமே அதிகமாக்கும். நீங்க மைண்ட் ரீட் பண்ற நபர்களோட உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன மாதிரியான விஷயத்துக்கு ட்ரிகர் ஆகுறாங்க, அவங்க பிஹேவியர் பேட்டர்ன் எப்படி இருக்கு, இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும். அதே போல உங்க சொந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது மூலமா மத்தவங்க கூட நீங்க பேசுற வழிகளை மாத்த முடியும். உங்க பேச்சை கேட்கறவங்களோட இடத்துல இருந்து, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அனலைஸ் பண்ண முடியும். ஒரு சக்சஸ்ஃபுல்லான கம்யூனிகேஷனுக்கு வார்த்தைகள் மட்டும் போதாது. அதை தாண்டின உணர்வு நிலைகளை நீங்க கவனிக்க ஆரம்பிச்சா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு ஈஸியா புரிய வைக்க முடியும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்ன தெரியுமா? ஆக்டிவ் லிசனிங். சும்மா பேச்சுக்குன்னு இல்லாம உங்க முழு கவனமும் இருக்க மாதிரியான லிசனிங் கெப்பாசிட்டி. ஒருத்தர் பேசுறப்போ உங்க முழு கவனமும் அந்த இடத்துல தான் இருக்கணும். வார்த்தைகளை மட்டும் இல்லாம அவங்க பிஹேவியர், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் கவனிக்கிற ஒரு ஆற்றல் தான் இந்த ஆக்டிவ் லிசனிங்னு சொல்றாங்க. இதை சரியா செய்ய முடிஞ்சா உங்க மைண்ட் ரீடிங் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே மாதிரி எம்பத்தின்னு சொல்லப்படுற அனுதாப எண்ணத்தை வளர்க்கறது மூலமா கூட இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸை அதிகப்படுத்த முடியும். ஏன்னா உங்க அனுதாபம், மத்தவங்க இடத்துல இருந்து பாக்குற ஒரு பார்வை, அவங்க உணர்வுகளை உங்களோட பாயிண்ட்ல இருந்து புரிஞ்சுக்கிற நிலை, இதெல்லாம் ஒரு நல்ல மைண்ட் ரீடிங் டெக்னிக்கு யூஸ் பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நல்ல கம்யூனிகேஷன் டெக்னிக் கூட இந்த மைண்ட் ரீடிங் மெத்தடை யூஸ் பண்ணலாம். உங்க தாட்ஸை, எமோஷன்ஸை சரியா கன்வே பண்ண தெரிஞ்சா அவங்க கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்க முடியும். இதை செய்ய பெரிய அர்த்தம் தர வார்த்தைகளை தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்ல மைண்ட் ரீடிங் திறமை இருந்தாலே வார்த்தைகளை தாண்டின ஆழமான விஷயங்களை இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியும்.
ஒருத்தரோட மனசை புரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க பேசுற வார்த்தைகள்ல அனுதாபம், அக்கறை, தெளிவு இதெல்லாம் வெளிப்படுத்தினா உங்க கம்யூனிகேஷனும் டெவலப் ஆகும், உங்க மைண்ட் ரீடிங் கெப்பாசிட்டியும் அதிகமாகும். வார்த்தைகளை சரியா பயன்படுத்த தெரிஞ்சா நீங்க அதிகமா பேச வேண்டிய சூழலே இருக்காது. ரொம்ப கிளியரா சுருக்கமா பேசவும் தெரியும். அதே நேரம் பேசுறவங்களோட உணர்வுகளையுமே புரிஞ்சுக்க தெரியும். ஏன்னா உங்க மைண்டை ரொம்பவே ஓப்பனா வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரியான கான்வர்சேஷன்ஸ் உங்க மேல இருக்க நம்பிக்கைய அதிகமாக்கும். நீங்க உங்க ஆஃபீஸ்ல உங்க ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட கூட இந்த டெக்னிக்கை பயன்படுத்த முடியும். உங்களோட கரியருக்கு ஏற்ற கம்யூனிகேஷன் ஸ்கில்லையுமே டெவலப் பண்ண முடியும். ஏன்னா டெலிபதி அப்படிங்கிற மைண்ட் ரீடிங் டெக்னிக்கை நம்ம மேஜிக்கா பார்க்காம நம்ம டெய்லி லைஃப்க்கு ஏற்ற விதத்துல யூஸ் பண்ணலான்னு தெரியப்படுத்துதான் இந்த பதிவே. உங்க வேலைக்கோ இல்ல நல்ல ரிலேஷன்ஷிப்புக்கோ இதை நீங்க கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். எந்த ரிலேஷன்ல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அங்க கூட மைண்ட் ரீடிங்கை பயன்படுத்த முடியும். 2 பேருக்கும் இருக்க உணர்ச்சிகளை புரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்றப்போ உங்க மனசுல இருக்க எல்லாத்தையுமே சரியான முறையில வெளிப்படுத்தலாம். ரிமோட் வியூ, அதாவது தொலைதூர பார்வை, இதுவும் உங்க மைண்ட் ரீடிங்னால கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம்தான். உங்க பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லாம ஏதோ ஒரு இடத்துல நடக்கிற நிகழ்வுகளை நீங்க புரிஞ்சுக்க முடியும். அந்த உணர்வு நிலையோட நீங்க கனெக்ட் பண்ணவும் முடியும். இது உணர்வு நிலைகளோட எல்லைகளை எக்ஸ்பேண்ட் பண்ண வைக்கிற ஸ்பெஷல் டெக்னிக். இதை செய்ய நீங்க முதல்ல உங்க மைண்டை ரிலாக்ஸ்டா வச்சுக்கணும். அப்புறம் நீங்க உணர விரும்புற இடத்த நோக்கி உங்க ஃபுல் அட்டென்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி ட்ரை பண்ணணும். உங்க நார்மல் சென்சஸை தாண்டின சில இன்ட்யூஷனை யூஸ் பண்ணலாம். உங்க மைண்ட்ல இமேஜின் பண்ணி பாக்குறது, விஷுவலைசேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்றது, இந்த மாதிரியான பல ஸ்பெஷல் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்த பத்தின விஷயங்களை உங்க மைண்டுக்குள்ள கொண்டு வர முடியும். உளவு பாக்குறவங்க, சயின்டிபிக் ரிசர்ச் பண்றவங்க தான் இந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எத்திக்கலா இதோட லிமிடேஷன்ஸை தெரிஞ்சுதான் இந்த மாதிரியான டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும். நார்மலா நீங்க ஒரு இடத்துக்கு போய் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ற மாதிரி இருக்காது. உங்க இன்ட்யூஷன், தனித்துவமான பெர்ஸ்பெக்டிவை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு செயல் தான் இந்த ரிமோட் வியூவிங்ல இருக்கும். சரி, அப்போ நடக்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் ஆகுமா? இல்ல, உங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை தர மாதிரியான விஷயத்துக்குமே இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஆமாங்க, உங்க ஃபியூச்சர்ல நடக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிற விஷயத்த பத்தி கூட புரிஞ்சுக்க முடியும். என்ன ஆச்சரியமா இருக்கா? நம்ப முடியலையா? இன்னொருத்தர் மனசுல இருக்க எண்ணங்களே புரிஞ்சுக்க முடியும்னா உங்க மைண்டோட பவருக்கு எதுவும் சாத்தியமே. டைமோட பேசிக் கான்செப்டை மாத்துற மாதிரியான இந்த விஷயம் உங்க உணர்வுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். சில பேர் கனவு கண்டா அது நிச்சயமா நடக்கும்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை ப்ரெடிக்ட் பண்ண தெரிஞ்சவங்களும் இங்க இருக்காங்க. மோஸ்ட்லி ட்ரீம்ஸ், இன்ட்யூஷன்ஸ் இதெல்லாம் வச்சுதான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் நடக்கும். ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை பத்தின ஒரு தெளிவான புரிதல் இருக்கும். எதெல்லாம் நடக்க சான்சஸ் இருக்குன்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு ஆக்ஷன் எடுக்க தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இந்த எமோஷனை உங்களுக்கு கைடன்ஸாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு ஒரு வார்னிங்கா கூட எடுத்துக்க முடியும். இது முழுக்க முழுக்க உங்க உள்ளுணர்வுல இருந்து வர இன்ஃபர்மேஷன் தான். நல்ல மைண்ட் ரீடிங் கெப்பாசிட்டி இருந்தா இதெல்லாம் அடிஷ்னலா உங்களுக்கு கிடைக்கும், ஆடி ஆஃபர் மாதிரி. ஆனா இதெல்லாம் சரியா புரிஞ்சு யாரும் பயன்படுத்துறது இல்ல. ஏதோ ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம் மாதிரி ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. அதை பத்தின ஒரு சிந்தனை கூட இருக்காது. ஆமா, ஏதோ தோணுச்சு, செஞ்சேன், ஏதோ ஒரு தாட் வந்துச்சு, இதெல்லாம் முன்னாடியே வாங்கி வச்சேன், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான புரிதல் இல்லாம கேஷுவலா ஹேண்டில் பண்றாங்க. அதனாலதான் இந்த டெலிபதி, மைண்ட் ரீடிங் இதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு நினைக்கிறோம். பட் நல்ல மைண்ட் ரீடிங் கெப்பாசிட்டியை டெவலப் பண்ண மெடிடேஷன் மாதிரியான பயிற்சிகள் உதவும். இதை உங்க மேனிஃபெஸ்டேஷனுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும். டெய்லி எழுதுற ஜேர்னல்ஸ்ல விஷுவலைசேஷன் கான்செப்டை கனெக்ட் பண்ணி உங்க ரியல் லைஃபை நீங்க விரும்புற மாதிரி அமைச்சுக்க முடியும். இன்னொரு ஸ்பெஷலான அப்ளிகேஷனை பத்தி பார்ப்போமா? ஆரா எனர்ஜி ரீடிங். ஆரா அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எல்லாருக்குமே இப்போ ரொம்ப பழக்கமான வார்த்தையா இருக்கு. உங்களோட எனர்ஜி நிலைய பத்தின ஒரு விஷயம்தான் இந்த ஆராவும். நல்ல தாட்ஸ், நல்ல இன்டென்ஷன் உள்ள மனிதர்களை அவங்க ஆரா வச்சே கண்டுபிடிக்கலாம். எல்லா பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸுக்குமே ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த எனர்ஜி தான் அதிர்வுகளை வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. உங்க மைண்டு பீஸ்ஃபுல்லா ஓப்பனா இருந்தா இந்த ஆற்றல்களை அனலைஸ் பண்ண முடியும். ஆரா இல்லைன்னா ஆரா இல்ல வெளிச்ச நிலைன்னு சொல்லப்படுறது அவங்க உள்ளுக்குள்ள இருக்க உணர்வுகளையும் எண்ணங்களையும் தெளிவா காட்டுற மாதிரி இருக்கும். இந்த எனர்ஜி பேட்டர்ன்ஸை தெரிஞ்சுக்க முடிஞ்சா அவங்களோட மென்டல், எமோஷனல் ஸ்டேட்டை பத்தியுமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா எல்லாருமே இதை உடனே செஞ்சிட முடியாது. ஒவ்வொரு எனர்ஜிக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில தான் அது வெளிப்படும். பல நாளா பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரியான எனர்ஜி பேட்டர்ன்ஸ் பத்தி புரிஞ்சுக்க முடியும். உங்க டைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த எனர்ஜி ஆரா பத்தின புரிதலை ஏற்படுத்திக்க முடியும். அதே சமயம் மைண்ட் ரீடிங் பத்தியுமே ரொம்ப ஆழமான புரிதலை கொடுக்கும். மைண்ட் ரீடிங், டெலிபதின்னு எல்லாமே பல டெக்னிக்ஸ் இருக்கு. இதை செய்ய ஒரு நல்ல டிசிப்ளின்டான பிஹேவியர் அவசியமா இருக்கு. பல பிளாட்ஃபார்ம்ல இதை சரியா யூஸ் பண்ணி உங்களோட லைஃபை அர்த்தமுள்ளதா மாற்ற முடியும். உங்க பர்சனல் growthக்கும் இதை யூஸ் பண்ணலாம். உங்களோட செல்ஃப் டிஸ்கவரிக்கு கூட இந்த டெக்னிக்கை நீங்க பயன்படுத்த முடியும். மற்றவங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்க முடியும். உங்க வேலை, பிசினஸை டெவலப் பண்ண கூட இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
உங்க ஆழ் மனசுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸை தெரிஞ்சுக்க முடியும். ஹியூமன் சைக்காலஜி பத்தியும் நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும். உங்க மைண்டோட லிமிட்டே இல்லாத நிலைய வச்சு உங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கலாம். எப்பவுமே எமோஷனலா ஒரு பேலன்ஸ் ஸ்டேட்ல இருக்க முடியும். ஆனா இந்த மைண்ட் ரீடிங்கை செய்யறதுக்கு முன்னாடி அதுல இருக்க எத்திக்ஸை தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியம். எந்த தனி மனிதனையும் பாதிக்காத அளவுக்கு இந்த டெக்னிக்ஸை பயன்படுத்தணும். உங்க இன்டென்ஷன் ஜென்யூனா இருக்கணும். மத்தவங்களோட உணர்வுகளை மதிக்க தெரிஞ்சவரா நீங்க இருக்கணும். ஒரு பொறுப்பான மனிதரா இருந்து இந்த மைண்ட் ரீடிங் முறைகளை நியாயமான காரணத்துக்கு பயன்படுத்துறவரா இருக்கிறதும் அவசியமானது. சொல்லப்போனா லாஸ்டா சொன்ன இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டாலே உங்க லைஃப் நீங்க நினைச்சதை விட ரொம்ப சிறப்பா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். சயின்ஸ் வெறும் கான்செப்ட்ஸா இருக்கிறது இல்ல, உங்க லைஃபுக்கு ஏதோ ஒரு விதத்துல அது பயன்படுத்த முடிஞ்சாதான் அந்த கண்டுபிடிப்புக்கு ஒரு வேல்யூ இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சயின்ஸ் தான் இந்த டெலிபதியும். சோ இதோட மதிப்பை உணர்ந்து பயன்படுத்துங்க. உங்க லைஃப் மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கவங்களோட உணர்வுகளையுமே புரிஞ்சு அவங்களோட லைஃபையுமே அழகா மாத்த முயற்சி பண்ணுங்க. மனம் என்னும் மாய ஊஞ்சல் உங்கள் அன்பில் அழகாக ஆடட்டும். மேலும் இந்த மாதிரி சிறந்த பதிவுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்கறேன். நன்றி.